அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு வினாவூடாக புதிய ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வினா, ஒரு முக்கோண வடிவான ஒரு அலங்கார மின்குமிழை சுற்றி சில மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதனை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது எத்தனை மின்குமிழ்கள் தென்படும் என்று இந்த வினாவில் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோண வடிவான ஒரு அலங்காரம் ஒன்று காணப்படுகின்றது. இதை சுற்றி 72 மின்குமிழ்கள் காணப்படுகின்றது. இதை சுற்றி எத்தனை காணப்படுகின்றது? 72. இதனை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது எத்தனை தென்படும் என்று கேட்டிருக்காங்க. 72 சுற்றி காணப்படுகின்றது. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம் காணப்படும். எனவே 72ஐ 3ஆல் பிரிக்க போகின்றோம். பிரிக்கும் சந்தர்ப்பம் 7 எத்தனை 3 காணப்படுகின்றது? 3 6. 7 இருந்து 6 கழித்தால் 1 மிகுதி. 1இல் 3 காணப்படுமா? காணப்படாது. இந்த 2ஐ சேர்க்கும் போது 12. 12இல் எத்தனை 3? 4 12. 12இல் 12ஐ கழித்தால் 0 மிகுதியாக வரும். எனவே பிரிக்கும் போது நமக்கு என்ன விட வந்தது? 24 என்று வந்தது. வந்த விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். வந்த விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். 24உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். 4 1 5 2. எனவே ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது எத்தனை தென்படும்? 25 தென்படும். இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போதும் 25, இதுல இருந்து பார்க்கும் போதும் 25. முக்கோணத்துக்கு 3 மூலைகள் காணப்படுகின்றது. ஒரு மூலை, இரண்டாவது, மூன்றாவது. கீழ்ப்பக்கம் இருந்து இந்த மின்குமிழ்களை எண்ணுபவர் இதை முதலாவதாக எண்ணுவார், இதை 25ஆவதாக எண்ணுவார். இங்கிருந்து எண்ணுபவர் இதை முதலாவதாக எண்ணுவார், இதை 25ஆவதாக எண்ணுவார். இங்கிருந்து எண்ணுபவர் இதை முதலாவதாகவும் இதை 25ஆவதாகவும் எண்ணுவார். எனவே இந்த 3 பக்கங்களிலிருந்து இதை கணக்கெடுத்தவர்கள் என்ன செஞ்சவங்க? இன்னொரு ஆக்கள் எண்ணின மின்குமிழை சேர்த்து தான் அவங்களும் கணக்குல எடுத்தவங்க. இது 3ஐயும் கூட்டும் போது எத்தனை வரும்? 75 வரும். அதிலிருந்து 3 பொதுவான மூலைகள் காணப்படுகின்றது. அதை கழிக்கும் சந்தர்ப்பத்தில் எத்தனை வழியாக வரும்? 72 மின்குமிழ் அலங்கார தொடர்ல மொத்தமாக காணப்படும். ஒரு பக்கம் இருந்து பார்க்கும் போது 25 மின்குமிழ்கள் காணப்படும். மொத்தமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையை 3ஆல் பிரித்திருக்கின்றோம். பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் 24 விடையாக வந்தது. அதனுடன் ஒன்றை கூட்டுகின்றோம். ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது 25 மின்குமிழ்கள் தென்படும். இவ்வாறான வினாக்களுக்கு இலகுவாக இந்த வழிமுறை ஊடாக நீங்க விட செய்யலாம். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினா ஊடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.